தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல். ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய அறிவிப்புகளை கொடுத்து அதை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியின் மூலமாக வாக்குகளை கவர்றதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி குடிப்பவர்களுடைய ஓட்டு தங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டம் வாழப்பாடி பிரச்சார கூட்டத்தில் சீமான் பேசியிருக்கிறாரு. குடிப்பவர்களுடைய வாக்கு வேண்டாம் அப்படின்னா அது எந்த அளவிற்கு சீமானுடைய பிரச்சாரத்தை வெற்றிகரமாக மாற்றும், வாக்கு வங்கியை உயர்த்தும். கிட்டத்தட்ட 2 கோடி பேர் குடிப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் கணக்கீடு இருக்கிறது. இதை மீறி அந்த 2 கோடி பேருடைய வாக்குகளும் வேண்டாம் அப்படின்னு எதை நம்பி சீமான் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பேச இருக்கிறோம். குடிப்பவன் ஓட்டு வேண்டாம், சீமான் துணிச்சலுக்கு பெண்கள் காரணமா என்ற வாரத்தில் நம்முடைய 2 கருத்துரையாக இணைகிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு சசிகுமார் தங்கவேல், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சசிகுமார் தங்கவேல், முதல்ல சீமான் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிரடியானதா இருக்கு. வாக்குகள் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? 2 கோடி வாக்கு போயிருதே. இல்ல இது எங்களோட அரசியல் தொடக்க காலத்திலிருந்து 2016 நாங்கள் அரசியல் களத்துல வந்ததுல இருந்து இன்று முதல் நாங்கள் மிக தெளிவாக எங்கள் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பகுத்து இந்த அரசியல் பாதையில நிற்கிறோம். அன்று முதல் இன்று வரை எங்களோட கோட்பாடோ கொள்கையில் இருந்து எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு ஒரு கட்சி எல்லாத்துக்கும் ஒரு மாற்றாக இந்த மண்ணில் பல நல்ல அரிய திட்டங்களை இந்த மக்களுக்கான எல்லா வகையிலும் அவர்களுக்கான வளங்களும் அவர்களுக்கான நலங்களும் பேணக்கூடிய ஒரு அரசாக ஒரு அரசு இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு. அப்படிதான் ஒரு அரசியல் கட்சி இருக்க வேண்டும். அதன் வழியாக தான் நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் வலியுறுத்தி இந்த தேர்தல், இது தேர்தல் இல்ல, இது நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவாக நம்ம சொல்றோம். எங்களுடைய ஆட்சி அமைந்தால் நாங்கள் இதெல்லாம் சாத்தியப்படுத்துவோம் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். இது வெறும் தேர்தலுக்கான வாக்குறுதியா இல்லாம 2016 எங்களோட ஆட்சி வரைவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அன்று முதல் இன்று வரை எங்களோட தேர்தல் ஆட்சி வரைவு இதைத்தான் வலியுறுத்துகிறது. நாங்கள் இந்த மதுவுக்காகவோ இந்த சாராயத்திற்காக இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு நாங்கள் ஒரு மாற்று பொருளாதாரத்தை கொண்டு வருவோம். இதை வைத்து இந்த மக்களை குடிகாரர் ஆக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிதான் நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். இதை மட்டும் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க தவிர இதற்கு முன்பு நாங்கள் கிட்டத்தட்ட 2016, 19, 21, 24 4 தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல் எல்லாத்திலையும் நாங்கள் இதை வலியுறுத்தி தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதை மட்டுமல்ல, இன்னும் கூடுதலாக நீங்கள் சாதியின் பேரால, மதத்தின் பேரால, நீங்கள் மதத்தின் வைத்து நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துவீங்க என்றால் அந்த வாக்கு எனக்கு தீட்டு, எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான். அப்ப எல்லாரும் சாதியை பின்பற்றுவர்களோ இல்ல மதத்தை பின்பற்றுவர்களோ மத வெறியர்களோ இல்ல சாதி வெறியர்களோ இவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இவ்வளவு பேர் சாதிய கட்டமைப்போடு இருக்காங்க, சாதி கட்சிகளா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருந்தா நாங்கள் அதை பேசியிருக்க மாட்டோமே. அது இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நோய். அந்த நோய்க்கான ஒரு மருந்தாக தான் நாம் தமிழர் கட்சி உதயமாகி வந்திருக்கிறது. அப்ப ஒரு மருத்துவராக அதை தீர்க்க வேண்டும் என்பதுதான் தேவையை தவிர, இல்ல இவர்கள்லாம் நோயோட இருக்கணும், அப்பதான் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, இல்ல நிறைய என்ன சொல்றது நோயாளிகள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு மருத்துவராக இருக்க முடியுமா? அதை தீர்க்கக்கூடியவராக தான் மருத்துவராக இருக்க முடியும். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்கிறது. அதுல என்ன ஒரு வியப்பு இருக்கு? இல்ல, வாக்கு வங்கி, அதாவது பிரச்சாரம் எது வேணாலும் செஞ்சிடலாம் சார். அவருடைய வாக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரி விகிதமான வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு வராம போகும். அப்ப வெற்றி அப்படிங்கறத எப்படி பெற முடியும்? அப்படிலாம் இல்ல, அவர்கள் அதை சிந்திப்பாங்கல்ல, அந்த மக்கள் சிந்திப்பாங்கல்ல, நாம் செய்யக்கூடிய சரியா தவறா, இதை நாம் இனிமேலும் தொடரலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அப்ப இதை உணர்த்துகிற ஒரு தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காருல்ல. அப்ப நீ ஒரு குவார்டர் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் சாராயத்துக்கு அடிமையாக்கி அந்த சாராயத்தை கொடுத்து அதன் மூலம் முதலீடாக அதை கொடுத்து நீ வாக்களை பறிக்கிறீங்கல்ல. ஒவ்வொரு கட்சியும் அதை செய்து கொண்டு இருக்கிறதா இல்லையா?
அப்ப இது சரின்னு என்று சொல்லுவீங்களா? இந்த அரசு செய்வது சரியா? அப்ப வாக்குகள் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வீடு சாராயத்தை கொடுக்கறதும், இல்ல அவர்களுக்கு எல்லா தெருமுனைகள் எல்லாத்திலையும் மதுக்கடையை திறந்து வைப்பதும், நீங்க டார்கெட் வச்சு சாராயத்தை விற்பதும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதுக்கு வந்து உயர் அதிகாரியாக நியமிப்பதும், அவர்களுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவதும், இதெல்லாம் ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையா? இந்த கேள்வியை இந்த ஊடகங்கள் அவர்களுக்கு முன்பு எழுப்பியிருக்கா? சார், பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய நெடுஞ்சாலைகள்ல மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு போராடி, அதை தொடர்ந்து சட்ட ரீதியாக போராடி அந்த கடைகள்லாம் பிற்பாடு அகற்றப்பட்டன. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் அகற்றுவதற்கு நாம் தமிழர் முயற்சியெல்லாம் எடுத்திருக்கணும். இது வியப்பா இருக்கு, உங்களுக்கு தெரியலன்னு. பல கடைகளை நாங்கள் அடித்து உடைத்து வழக்குகள் வாங்கி மூடப்பட்டிருக்கின்றன. மணப்பாறை, திருச்சி, புதுக்கோட்டை, இன்னும் சேலம், இன்னைக்கு சென்னையில பல இடங்கள்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மேல வழக்கு இருக்கு. எதுக்கு அடிச்சு உடைச்சீங்க? எதுக்கு அடிச்சு உடைச்சீங்க? அது அந்த கடைகள் மூடப்படாம இருக்கிறதுக்காக நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்தோம். தொடர்ச்சியாக நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது, பல ஆயிரம் இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட ஒரு 5 கடையை சொன்னீங்கன்னா அதுக்கான காரணத்தை தான் நான் கேட்கிறேன். சொல்றேன், அந்த கடைகள் பள்ளிக்கு அருகில் இருப்பதாலும் மருத்துவமனைக்கு அருகில் இருப்பதாலும் அங்கு பெண்கள் போக முடியாத நிலைமையில அந்த இடத்தை கடந்து செல்லும் போது அவர்களை தவறாக அவர்களை அணுகுவதாலும் அதை வந்து பலமுறை வலியுறுத்தி அதை மூட சொல்லி அதற்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் மூடலைன்னா நீங்க சட்ட ரீதியா அங்க பாருங்க இவ்வளவு அருகில இருக்குது, இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு மாவட்ட ஆட்சியர் மேலே நீங்க வழக்கு தொடுக்கலாமே. பல முறை நடந்து விட்டது. வழக்கு தொடுத்து வெற்றி பெற்றிருக்கலாமே. பல முறை அதை பற்றி பேசியும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதனாலதான் இது அந்த இடத்துல நடக்கப்பட்டது. அப்ப அதுக்கு தீர்வு என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. மக்கள் எழுச்சியாக சேர்ந்து அதை மூட வேண்டும் என்று சொல்லும் போது இந்த அரசு செவிச்சாக்காம அந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு கடையை திறக்கிறதும், அங்க FL2 என்பது போல மணமகிழ் என்று சொல்லி அந்த FL2 புதுக்கோட்டையில தொடர்ந்தாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும் சசி பெருமாள் என்பவர் ஒற்றை நபராக மதுக்கடைகளுக்கு எதிராக தமிழ்நாடு முழுசும் எப்படி செஞ்சாருன்னு. நாம் தமிழர் அப்படிங்கிறது 8% மேல வாக்கு வச்சிருக்கிறீங்க. ஒற்றை நபர் செய்த ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியால செய்ய முடியாது, சீமான் அவர்களால ஒருங்கிணைக்க முடியாது. யார் பண்ணலங்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல பண்ணலங்கிறீங்க? பல போராட்டங்களை செய்திருக்கிறோமே. போராட்டத்தின் அடுத்த கட்டம் தான் நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா? மக்கள் மீது மக்களை நீங்கள் செவிசாக்காமல் இருக்கும் போதுதான் மக்கள் அடுத்த கட்ட கிளர்ச்சிக்கு போராட்டத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்ப இதன் போல நீங்க நடக்கும் போது நீங்க இன்னைக்கு சாராய கடையை மூடுனீங்க. அப்ப மக்களை அந்த இடத்துக்கு நகர்த்துவது அரசா இல்ல மக்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல நாம் தமிழர் கட்சியா? நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறோம். அதற்கு மீறி அரசு அதிகாரிகளை நோக்கி போறோம், வழக்குகளை போடுறோம். அப்படியே நீங்கள் செவி சேர்க்காம இல்ல எனக்கு மதுபான விற்பனை தான் இந்த அரசை நடத்துகிறது, சாராயத்தினாலதான் இந்த அரசே நடக்கிறது, 45,000 கோடி எங்களுக்கு வந்து வருமானம் வருகிறது, அதை நாங்கள் விட மாட்டோம், மாற்று பொருளாதார திட்டத்துக்கே போக மாட்டோம், மக்கள் குடித்து என்ன ஆனாலும் நிக்கிறது, இந்த அரசு சரியா? இல்லை எனக்கு சாராய கடையை மூடியே ஆகும், எனக்கு மாற்று பொருளாதார திட்டத்தை வச்சிருக்கோம், நாங்கள் அதை மூடிவிட்டு இங்கு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம், அனைவருக்கும் கல்வி கொடுப்போம், அனைவருக்கும் மருத்துவம் இலவசமா கொடுப்போம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம், இப்படி சொல்ற ஒரு தலைவர் சரியானவர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நாம் தமிழர் கவனம் எடுத்திருக்கிறது இந்த மதுபான கடைகளை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் திரு ஜெகதீஸ்வரன் கேட்டுறேன். ஜெகதீஸ்வரன், ஒரு பெரிய முன்னெடுப்பை பிரச்சாரத்தில் சீமான் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு பெரிய இனிஷியேட்டிவை தமிழகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி செஞ்சாங்களா? இல்லைங்க, நீங்க எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க அந்த கோவையில வந்து ஒரு பாலியல் சம்பவம் நடந்துச்சு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி. அதுல வந்து அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர் வந்து குடித்திருந்தார். அவர் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான கடையில குடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதை நாம் தமிழர் தான் அடிச்சு உடைச்சாங்க. உண்மையிலே எல்லாரும் பாராட்டதான் செஞ்சாங்க. அந்த நேரத்துல சட்டம் ஒழுங்கெல்லாம் பேசல, உடைக்கணும் இந்த கடையில உடைக்கிறோம் என்ன தப்புன்னா மக்களே அப்படிதான் கேட்டாங்க. அது எனக்கு பசுமை நினைவு இருக்கு. நிறைய கடைகளுக்கு நீங்க வந்து போராடி இருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான். அவங்க வந்து போராடாமலாம் இல்ல, எவ்வளவு கடைகளுக்கு மூட்டருக்கெல்லாம் போராடிட்டாங்க. நீங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப துணிச்சலான ஒரு போல்டான ஸ்டேட்மெண்டா தான் நான் பாக்குறேன்.
ஏன்னா அவர் வந்து நீங்க மறுபடியும் என்ன கேக்குறீங்க, 2 கோடி பேர் குடிக்கிறாங்க, குடிகாரர்களோட ஓட்டெல்லாம் உங்களுக்கு குடிகாரர்கள் சொல்ல தவறா இருக்கும், மது பிரியர்களோட ஓட்டெல்லாம் உங்களுக்கு வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மதுப்பிரியர்களை குடிக்க வச்சு ஓட்டு வாங்கி மறுபடியும் மதுப்பிரியர்களை அதிகமாக்குறது எதற்குன்னு அவர் கேட்கிறார். ஒரு விஷயம் நான் அதை பாக்குறேன். நான் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படித்தான் பேச வேண்டும். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி எந்த ஒரு தலைவரும் அதை பேச தயாராகலைன்னு. ஏன்னா 2014 சொன்னீங்க, சசிபெருமாள் அவர்கள் இறந்து போகும்பொழுது நாங்கெல்லாம் கூடவே இருந்தவர்கள். அந்த நேரத்துல பெரிய பேசுபொருளாக மாறியது. ஏன்னா கலைஞர் வந்து அப்பொழுது மதுவிலக்கு பத்தி எல்லாம் பேசினார். மதுவிலக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 8வது புள்ளியா கொண்டு வந்தாங்க. பெரிய பேசுபொருளாக இருந்தது. அதை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஒடுக்கி, இன்னும் சொல்ல போனா அது ஒட்டுமொத்தம் காலி பண்ணது யார்? இன்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்கின்ற வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள், இவங்க யாரெல்லாம் மக்கள் நல கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்க தான் அதை காலி பண்ணாங்க. தீவிரமான போராட்டமாக இருந்தது. சசிபெருமாள் உடலை நாங்கள் பெற மாட்டோம், நாங்கெல்லாம் போராடினோம். ஒரு வார காலம் கன்னியாகுமரியோட உடல் இருந்தது. வைகோ அவர்கள்லாம் வந்து இன்னும் வைகோ அவர்கள் மதுவுக்கு எதிரான போராளிங்கிற நம்ம எல்லாரும் தெரிந்த ஒன்று. ஆனால் அவர் அன்று செய்தது என்பது, நீங்க மது ஒழிப்பு போராளிகள் துரோகம் தான் கிட்டத்தட்ட செய்தார். எதற்காக அதை செய்தார்? ஜெயலலிதா அவரோட பேச்சை கேட்டு செஞ்சாரா, இல்ல வேற யார் பேச்சை கேட்டு செஞ்சாரா தெரியல. அந்த போராட்டத்தை ஒட்டுமொத்தமா ஒடுக்குங்க. ஏன்னா நாங்க இப்ப லோக்சபா கட்சியில இருந்தோம், எங்களோட கட்சி தோழர்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்படுறாங்க, வீதிக்கு வந்து போராடுறாங்க. எங்களுடைய தொடர்கள் சேலத்துக்கு போய் காந்தியோடைய கால்களை பிடிச்சிட்டு அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க, அதற்கு கைது செய்யப்பட்டாங்க. பயங்கர பெரிய பேசுபொருளாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக முடக்கியது அன்றைய ஜெயலலிதா அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா சசிபெருமாள் இறப்பதற்கு யார் காரணம்? சோ அன்னைக்கு ஒரு பேசுபொருளாக இருந்தது. அதற்கு பிறகு அது முழுக்க அது முடிஞ்சு போயிடுச்சு. 2021 அது குறித்து எல்லாம் பெரிய பேச்சே இல்ல. 2021 8வது புள்ளியில தேர்தல் அறிக்கையில திமுக கொடுத்திருந்தாங்க, 8வது புள்ளியை எடுத்துட்டாங்க. மதுவிலக்குங்கிற சப்ஜெக்டை எடுத்துட்டாங்க, யாருமே அதை பேசல. ஒட்டுமொத்தமாக அது முடங்கி போயிருந்துச்சு. எனக்குலாம் இன்னைக்கும் கவலையா இருக்கு. எந்த ஒரு கட்சியும் இந்த மதுங்கிற முக்கியமான பிரச்சனை குறித்து பேசாமல் இருக்கிறார்களே. இப்ப எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு படிப்படியாக சொல்லி ஆரம்பிச்சார். பட் அது பேசுபொருளாக மாறவில்லை. இன்னைக்கு சீமான் அவர்கள் சொல்லியது நிச்சயமாக பேசுபொருளாக மாற வேண்டும். இது குறித்து நம்ம பேசணுமா இல்லையா? 2 கோடி பேர் குடிக்கிறாங்க, சில பேர் விருப்பப்பட்டு குடிக்கிறாங்க, விட்டுறலாம். ஆனா பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை எவ்வளவு பாதிக்குது, குடும்பத்துக்குள்ள எவ்வளவு கலவரத்தை உண்டாக்குது, குடும்ப வன்முறைகள் எவ்வளவு நடக்குது. இன்னைக்கு வந்து நடக்கின்ற கொலை குற்றங்கள், கொள்ளை சம்பவங்கள் எல்லாத்திலையும் மது ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது, போதை ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. அப்ப இது குறித்தெல்லாம் தீவிரமாக பேசணும்ல. அது ஏன் இன்னைக்கு கட்சிகள் இன்னைக்கு ஒரு பிரஷர் கொடுக்குமா இல்லையா? தேர்தல் அறிக்கை திமுக கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி படிப்படியாக சொல்றாரு. சீமான் அவர்கள் நான் கிட்டத்தட்ட பூரண மதுவிலக்கை நோக்கி போறாரு. விஜய் என்ன சொல்ல போறாரு? இப்போ 2 கோடி வாக்குகள் சீமானுக்கு வேண்டான்னு தேர்தலுடைய துவக்கத்திலேயே அவர் முரசறைந்து விட்டாரா, சொல்லிட்டாரா? சரிங்க, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இந்த பக்கம் இருக்கிற 2 கோடி வாக்குகளை எடுக்க போறான்னு சொல்லலாமா? நீங்க பெண்கள்ல வந்து இப்ப ஆண்களும் பெரும்பான்மையா குடிக்கிறாங்கன்னு உங்க கணக்குல நான் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பெண்களும் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப குடிக்காத நபர் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? அதான் இப்ப 2 கோடி முதல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இனி மீதி இருக்கக்கூடிய நம்பர்ல தான் காம்படிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 crore ஓட்ஸ் அவருக்கு வேண்டாம். இல்ல, இது நோக்கம் வந்து வேண்டான்னு அவர் சொல்லல. எத்தனை நீங்க இன்னைக்கு நம்ம சமூகம் இன்னைக்கு ஒரு பக்கம் நீங்க நம்மளே பார்க்கிறோம், வட இந்தியர்கள் நிறைய பேர் வந்து எல்லா தொழில்களையும் இறங்கிட்டாங்க, நம்ம எல்லா தொழிலும் இருக்காங்க. ஒரு காரணம், நீங்க எவ்வளவு காரணம் சொன்னாலும் ஒரு காரணம் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய இப்போ ஒரு மேஸ்திரி இருக்காரு, மேஸ்திரிட்ட 3 பேர் வேலை செய்யறான். அவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஏங்க என்ன அவன் ஒரு நாள் சம்பளம் 9,000 வாங்கி 1000 வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கிறான், 3 நாள் படுத்துக்கிறான், நான் என்ன பண்றது, நான் வட இந்திய தொழிலாளர் இறக்குவேங்கிறாரு. இந்த விஷயத்துக்கு குடி ஒரு காரணமாக இருக்கிறது இல்லை. எனக்கு எவ்வளவு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. நீங்க பொருளாதாரத்தில் நீங்க ஒவ்வொரு நான் பாடிக்குப்பம் பக்கத்துல இருக்கேன், மதுராவில் பக்கத்துல இருக்கிறேன், குடிசை பகுதிகள் அதிகமா இருக்கிற பகுதிகளில் நீ எந்த பக்கம் வெளியே வந்தாலும் 4 டாஸ்மாக் கடை நான் வச்சிருப்பேன்னு அரசாங்கம் வச்சிருக்கு. நீ வெளியே வரவே முடியாது. நீங்க கொரோனா காலமாக இருக்கலாம், இல்ல வந்து மழை வெள்ள காலமாக இருக்கலாம், உடனடியாக நீங்க டாஸ்மாக் கடைகளை எப்படியா சீரமைச்சு திறந்துருக்கப்பா, அதுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுப்பா, மக்கள் குடிச்சிட்டே இருக்கணும்ப்பா. தீபாவளியா நிறைய குடிக்கணும், பொங்கலா நிறைய குடிக்கணும், புது வருஷமா நிறைய குடிக்கணும். இதை ஒரு டார்கெட்டா வச்சு வித்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு கேவலம் ஒரு சமூகத்திற்கு. அதை நம்பிதான் நாங்க அரசாங்கமே ஓடுது. நீங்க ஏதாவது விலையேத்தணும், நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கணுமா, டாஸ்மாக்ல ஒரு 4 சரக்கு புது சரக்கு இறக்கி விடுங்க, பிராண்ட் நிறைய இறக்கி விடுங்க, சத்தம் இல்லாம விலை ஏத்துருங்க, பியர் விலை ஏத்துங்க, விஸ்கி விலை ஏத்துங்க. இதுதானே நடக்குது. அப்போ ஒரு அரசாங்கம் என்பதே மது குடிப்பவர்களை நம்பி அதிகமாக இருக்கின்றது. நீங்க உடனே என்ன கம்பேரிசன் போவாங்க, மற்ற மாநிலங்களை விட கம்மியா தான் இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகவே வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது அதிகமான விதவைகள் கொண்ட மாநிலம்னு தமிழ்நாடு சொல்லுவாங்க. அவங்களே சில நேரங்களில் போராடுவாங்க. இது ஒரு இரட்டை நிலைப்பாடு இல்லையா? நீங்க ஆட்சியில இருக்கும் போது ஒரு பேச்சு பேசுவீங்க, ஆட்சியில இல்லாத போது ஒரு பேச்சு பேசுவீங்க. அப்போ ஒரு பார்வை இன்னைக்கு என்ன அன்பார்ச்சுனேட் கேட்டீங்கன்னா, திமுகவிற்கு மது குறித்த ஒரு பார்வை இருக்கா இல்லையான்னு கேள்வி ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக இது ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. நம்ம சொல்றீங்க 2 கோடிங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு சொல்றோம். அதிகமான கலவரங்கள் இதெல்லாம் நடக்குது, எவ்வளவோ வன்முறைகள் நடக்குது, எல்லா சம்பவங்களும் பின்னாடி எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, எத்தனை விபத்துகள். அப்பாவே ஒருத்தர் போயிட்டு இருக்கான், அவன் மேல குடிச்சிட்டு ஒருத்தர் போய் வண்டி ஏற்றி கொலை பண்றான். அவன் என்ன தப்பு செஞ்சான்? இவன் குடிச்சிட்டு போனவன தப்பு சொல்லுவீங்களா, இல்ல ஏன்டா ரோட்ல போன அவனை தப்பு சொல்லுவீங்களா? அப்ப இது குறித்தெல்லாம் ஒரு அரசாங்கமாக இன்றைய ஆளும் அரசாங்கத்துக்கு பார்வையே இல்லாம இருக்குல்ல.
அந்த பார்வையாவது கொண்டு வரணும். இன்னைக்கு சீமான் கொடுக்குற பிரஷர்னால இந்த பார்வை வருமா வராது? தேர்தல் அறிக்கையில திமுக ஏதாவது சொல்லி அப்படின்னு கேள்வி கேட்பீங்கல்ல. ஏங்க அதிமுக இது சொல்றது, சீமான் இது சொல்றாரு. திமுக மது குறித்து என்ன பார்வை வைத்திருக்கிறது? படிப்படியா குறைக்க போறீங்களா? இல்ல முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி பூரண மதுவிலை கொண்டு வர போறீங்களா? இல்ல டாஸ்மாகோட நேரத்தை குறைக்க போறீங்களா? இல்ல இது வந்து மதுவோட அக்சசிபிலிட்டி குறைக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? ஒரு சமுதாயம் வந்து சீர்கெட்ட சமுதாயம் மாறிட்டு இருக்கே, அதை பத்தி உங்களுக்கு கவலை இருக்கா, அக்கறை இருக்கா, எல்லாம் கேட்பாங்களா இல்லையா? ஏற்கனவே நம்ம பாக்குறோம் போதை கலாச்சாரம் சொல்லும் பொழுது இன்னைக்கு கஞ்சா பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை தலைவர் சாடுதுங்கிற பாக்குறோம். இன்னைக்கு அது வந்து எந்த வித்தியாசமும் இல்ல, பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்ல, ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்ல, பல பேரும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. பள்ளி குழந்தைகள் இல்ல வந்து பெரிய காலேஜ் படிக்கிற பசங்க, ஆபீஸ் போறவங்க, அந்த வித்தியாசம் இல்ல. எல்லா இடத்துலயும் போதை வந்து நீக்கவர நிறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க திணறிட்டு இருக்கோம். அப்ப இந்த போதை அந்த போதை ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாய சீரழிவு நோக்கி போகுதுன்னா, யாராவது ஒரு தலைவர் இது குறித்து ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா அவர் உண்மையிலேயே நம்ம பாராட்டி இது குறித்து அனைவரையும் பேச வைக்கும் தான் நான் பார்ப்பேன். இது ஒட்டுமொத்த சமுதாயம் இது குறித்து பேச தீவிரமான பிரச்சனையாக மது இந்த தேர்தலில் மாறிச்சுன்னா நான் உண்மையிலே சந்தோஷப்படுவேன். அது குறித்து பேசியாக வேண்டிய ஒரு சூழல், யாருமே பேசாம எல்லாரும் கடந்து போறதுங்கிறது ஒரு சமுதாயத்தை நம்மளே சீரழிக்கிறோங்கிறது நிகராக தான் நான் பாக்குறேன். சசிகுமார், இந்த மாதிரியான இனிஷியேட்டிவை எடுக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் நேர பரப்புரையில அந்த 20 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தல, இது வந்து ஒரு தலைவரின் கடமை. மறுபடியும் சொல்றேன், ஜெகதீஷ் அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாரு. இது வந்து தேவையில்லை இல்ல. இந்த 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 தவறுகள் நீக்கப்படணுமா, தவறுகள் இங்கிருந்து ஒழிக்கப்படணுமாங்கிறதா ஒரு தலைவரின் முக்கிய நோக்கமா இருக்குமே தவிர முடியும்னு கேக்குறேன். சசிகுமார், தமிழ் ஒரு மாநிலத்துல போதைய ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தின் மூலமா ஒரு தீர்ப்பை வாங்க முடியலையா நாம் தமிழர் கட்சியால? வழக்கு தொடுத்தீங்களா? அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லிருச்சு. சரி, அப்ப என்ன பண்ண முடியும்? அரசு கொள்கை என்ன முடிவு எடுக்குதோ அதுபடிதான் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் எப்பயோ சொல்லிருச்சு. இது அரசின் கைகளில் இருக்கு. அப்போ நீங்க நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய மதுபான கடைகள் அகற்றினாங்கல்ல, அது எப்படி அந்த உத்தரவு பெற்றார்கள்? இல்லங்க, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மதுபான கடைகளை முடியாது. அப்போ நீங்க ஒன்று சொல்றீங்க, அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியால நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா மதுபான கடைகளையும் ஒரே நாள் உத்தரவுல மாற்ற முடிகிறது. இப்போ ஜெகதீஸ்வரன் சொல்றாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து 100 அடிக்குள்ள ஒரு மதுபான கடை இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. நீங்க போராடி 1000 அடிக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கலாம்ல. எல்லா பாலிசிஸையும் பேசுவதன் மூலமாக சம் சேஞ்சஸ் மூலம் மாத்தலாம்ல. 1000 அடிக்குள்ள இருக்கக்கூடாது, ஒரு ஊருக்கு ஒண்ணுதான் இருக்கணும், ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை தான் இருக்கணும், அப்படி உத்தரவுல வாங்கலாம்ல. அப்படியேதான் முயற்சி செஞ்சீங்களா? இல்ல, எங்களோட கொள்கை முடிவு நல்லா புரிஞ்சுங்க. இங்க தள்ளி இருக்கிறதோ இல்ல அது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறதோ கிடையாது. இல்ல, முதல் ரெடியூஸ் பண்ணணும்ல. ஒண்ணு ஆட்சிக்கு வரணும் சசிகுமார் தங்கவேல், அப்பதான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா போராட்டம் செய்யணும். போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னா அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீதித்துறை மூலமாக அந்த முயற்சிகளை செய்யணும். அப்பதானே வெற்றி பெற முடியும். இப்ப உங்களோட விஷயம் என்ன சொல்ல வரீங்க புரியல. நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியாக பெற்ற உத்தரவு என்ன இதுவரைக்கும்? நாம் தமிழர் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் போராட்டம் செய்யவில்லை என்றால் கேட்கலாம். எல்லா விதமான போராட்டங்களும் நாங்கள் செய்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்ன விதமான போராட்டங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? என்ன விதமான போராட்டங்கள்லாம் மது ஒழிப்பிற்கு செஞ்சிருக்கீங்க? இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், சொல்லுங்க. கடைகளை அடைச்சு உடைச்சு சொன்னீங்க. அது தாண்டி என்ன வகையான போராட்டங்கள்லாம் செஞ்சீங்கன்னு கேக்குறேன். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த கலைகளை மூட சொல்லி பல இடங்கள்ல போராட்டம் பண்ணிருக்கோங்கிறேன். எல்லா விதமான போராட்டம்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா? என்ன விதமான போராட்டங்கள்ல சொல்லுங்க. அந்த கடையை மூட வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடத்தினோம். இன்னொன்னு, கோட்டம்பாக்கம் என்ற பகுதியில அதிகமாக கடைகள், அந்த பகுதியில அதிகமான கடைகள் இருக்கு, அளவுக்கு அதிகமான கடைகள் திறக்கப்பட்டிருக்கு, புதிதாக ஒரு கடை திறக்கப்பட்டிருக்கு என்று அந்த கடையை மூட சொல்லி அங்க இருக்கக்கூடிய தாசில்தார்களுக்கு முதல் கட்டமாக கோரிக்கை வைத்து மூட சொல்லி கேட்டிருக்கோம். புரியுதுங்களா? இன்னொன்னு,
டாஸ்மாக் கடைகள்னால அங்கு பல இடத்தில் விபத்துகள் நடக்குது என்று சொல்லி மணப்பாறை பக்கத்துல அந்த கடையை நேரடியாக நாங்கள் எல்லாம் போராட்டம் செய்து அந்த கடையை மூட வைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செய்து மூடி இருக்கோம், கோரிக்கை வைத்து. அது ஏன்னா NH பக்கத்துல இருக்கு, பல பேர் அந்த இடத்துல வந்து மது அருந்தி விட்டு வாகனத்தில் போய் பல விபத்துகள் நடக்குன்னு சொல்லி அந்த கடையை மூட வச்சிருக்கோம். குளச்சல் பகுதியில இதே மாதிரி நாங்கள் கடையை மூடி இருக்கோம். எண்ணற்ற போராட்டங்கள் நாங்கள் செய்து மூடி இருக்கோம், கடைகளை மூடி இருக்கோம். அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி காலை 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் சாராய கடை திறந்திருந்தது. எங்கன்னா நீலாங்கரை பகுதியில, சென்னையை சேர்ந்த நீலாங்கரை பகுதியில. அதற்காக நாங்கள் வழக்கு கொடுத்து அந்த கடையில வந்து அந்த நேரத்தை குறைப்பதற்காக நாங்கள் இது பண்ணி காலையில 10 மணி 11 மணிக்கு தான் அந்த கடையை திறக்கிறதுக்கு இது பண்ணிருக்கோம். 24 மணி நேரம் முன்னதை நாங்க நிப்பாட்டி இருக்கோம். இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப ஒரு கடைக்காக மட்டும் வழக்கு நடத்துனீங்க, அந்த ஒரே ஒரு கடைக்காக மட்டும் வழக்கு நடத்துனீங்க, நீலாங்கரையில் உள்ள அந்த ஒரு மதுபான கடைக்கும். புரியல இல்ல, நீலாங்கரைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மதுபான கடைக்காக வழக்கு நடத்துனீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க அந்த பகுதிக்காக நாங்க ஒரு வழக்கு போட்டிருக்கோம். அதே போல குளச்சல் பகுதியில நடந்ததுக்காக ஒரு வழக்கு போட்டிருக்கோம். மணப்பாறையில எங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலயா? என்னங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலயா? லோக்கல் கோர்ட்ல போடுவோம். அது அடுத்த கட்டமாக பாலிசி மேட்டருக்கு லோக்கல் கோர்ட்ல என்ன போட்டீங்க சார் கேஸ்? புரியல. ஹைகோர்ட்ல எல்லாம் நடத்தணும் பாலிசி மேட்டருக்கு. பாலிசி மேக்கருங்க அங்க நடக்கக்கூடிய முதல்ல நீங்க எங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க? அங்க இருக்கிற லோக்கல் கோர்ட்ல தான் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அதுதான். அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்றுவதற்கு எந்த முயற்சியும் செய்யல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனையில இருக்கக்கூடிய மதுபான கடைகளுக்கு மட்டும் நீங்க போராட்டம் நடத்தி இருக்கீங்க. எல்லா விதமான போராட்டங்களும் நடக்கப்பட்டிருக்கு சார். நீங்க சொல்றது எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க எந்தெந்த ஊர்கள்ல நீங்க என்னென்ன பண்ணீங்க, குளச்சல்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு கடைகள் பேர் சொல்றீங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் மொத்தத்தை அகற்றுவதற்கு என்ன முயற்சிகளை செஞ்சீங்க அப்படிங்கறத கேள்வி வைக்கிறேன். இதை வழக்காக ஏற்க மாட்டோம் என்று ஒட்டுமொத்தமாக இது பாலிசி சம்பந்தப்பட்டது, அரசு பாலிசி சம்பந்தப்பட்டதுன்னு வழக்கை நீக்கி விட்டார்கள். நான் சொல்றேன், இது அரசியலுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த கடைகளை மூட வேண்டும் என்பது அரசின் கொள்கை சார்ந்த முடிவுன்னு வழக்கு வெளியில வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? நீதிமன்றமே இந்த வழக்கில் நாங்கள் தலையிட முடியாது, இது அரசின் கொள்கை சார்ந்த முடிவுன்னு ஒட்டுமொத்தமாக சாராய கடைகளை மூடுவது என்பது அரசின் கொள்கை சார்ந்த முடிவுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி. அதற்கப்புறமாக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக கையாள ஆரம்பிச்சோம். அப்ப நாங்கள் அரசுக்கு வந்தால் நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்தமாக கடைகளை மூடுவோம். அப்ப அரசு சரி, என்ன போராட்டங்கள் செய்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த கொள்கையில மாற்றம் கொண்டு வந்தீங்க? நீதிமன்றம் அரசினுடைய கொள்கையில தலையிட மாட்டோம் சொல்லிட்டாங்க. அப்ப அரசுக்கு ஒரு வலிமையான அழுத்தத்தை நீங்க கொடுத்திருக்கணும்ல. தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சி இந்த கொள்கையை மாற்றுறதுக்கு அசம்பிளிக்குள்ள அது மாற்றப்பட்டிருக்கணும்ல. அப்படி என்ன செஞ்சீங்க? கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நாங்கள் வந்தால் மூடுவோங்கிறது அதுதானே. அது தொடர்ச்சியாக நாங்கள் அதைத்தானே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு சட்டமன்றத்துக்குள் போனோம், சட்டம் ஏற்றும் போது நாங்கள் அதற்காக அங்கு குரல் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் இருக்குல்ல. அது அடுத்த கட்டமாக நடக்க வேண்டிய. வெளியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் மூலமாக சசிகுமார் சார், வெளியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் மூலமாக ஒரு அரசிற்கு அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தில் பாலிசியை சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான போராட்டங்களை ஒரு கட்சி செய்யல. எனக்கு புரியல நீங்க சொல்றது. இங்க பாருங்க, ரெண்டே விஷயம். மக்கள் போராட்டங்களை உருவாக்கி சார், உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் நடைபெற்ற லோக்பால் சட்டத்திலிருந்து ஜெகதீஸ்வரன் எல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டங்கள் கொண்டு வரும் போதும் அரசுடைய கொள்கை முடிவுகளை மாற்றுறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்களை ஒவ்வொரு அமைப்புகளும் கட்சிகளும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது நாம் தமிழர் கட்சி மதுவுக்கு எதிரான ஒரு கட்சியாக நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டுகள்ல ஒரு அசம்பிளிக்குள்ள பேச கூட வைக்க முடியலையா? பாலிசியை கூட சேஞ்ச் பண்ண வைக்க முடியலையான்னு கேக்குறேன். திருப்பி நான் சொல்றேனே, அதற்கான வழக்குகள் நாங்கள் போடப்பட்டு அது வந்து கவர்மெண்டோட பாலிசி முடிவுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க பாலிசியை மேக் பண்றதுன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எந்த கட்சியில்
எங்களுக்கு அங்க வலு இருக்கு, சட்டமன்றத்தில் வலு இருந்தால்தான் நீங்க அதுக்கான சட்டத்தை இயற்றுறதுக்கான பிரச்சனை சசிகுமார் சார், நான் அதான் உங்களுக்கு லோக்பால் சட்டத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். தனிமாநில கோரிக்கைகள் சொன்னேன். எல்லாமே ஒரு கட்சி ஒரு இயக்கம் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அசம்பிளிக்குள்ள பேசப்பட்டு இவ்வளவு கோரிக்கைகள் இது இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க பாலிசியில ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க, சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் டைம் அவர்ஸை குறைப்பாங்க. இல்லைன்னா 100 ஃபீட்டுக்கு தாண்டி இருக்கிறதா 500 ஃபீட்டுன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி நம்பர்ஸ் ஆஃப் ஷாப்ஸை குறைக்கிறதுக்கு 1000 விதங்களில் நீதிமன்றங்கள்ல உத்தரவு பெற முடியும். நீங்க சொல்ற செகண்ட் லெவல் எல்லாமே இங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்க வந்து கடையை வந்து ஹைவேஸ்ல திறக்க மாட்டோங்கிறதோ, இல்ல கடைகளை வந்து மூடுவோம், இல்ல அதிக நேரங்கள் 24 மணி நேரம் நடக்காதுங்கிறதோ, இல்ல நம்பர்ஸை குறைக்கிறதோ, இதெல்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் என்ன சொல்றது கண்கட்டி வித்தை காட்டி கொண்டுதான் இருக்கிறாங்க, செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அது நாம் பல சேர்ந்து நடத்துகின்ற கொடுக்கின்ற அழுத்தத்தினால் தான் நடக்கிறது. ஜெகதீஸ்வரன், மதுக்கடைகள் கூடாது அப்படிங்கிறது பாலிசி, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்குள்ள இங்க எத்தனையோ பிரேயர்ஸை முன்வைக்கலாம். ஒரு 5 பிரேயர்ஸை எக்ஸ்ட்ரா நீங்க வச்சு எப்படி பாமக தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஒரு 5 பிரேயர்ல 3 பிரேயருக்கு நீங்க ஆர்டர் வாங்கலாம். வெளியில தான் அழுத்தம் கொடுக்க முடியல, உள்ள ஒரு 3 பிரேயருக்கு ஆர்டர் வாங்கலாம்ல. பாலிசிங்கிற டோட்டலா க்ளோஸ் பண்ணுறதா பாலிசி. நம்பர்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய பிரேயர்ஸ் வைக்கலாமே சார். இல்லங்க வைக்கலாம். நீங்க ஹைவேஸ் கேஸ பத்தி மறுபடியும் சொன்னதுனால இது ஹைவேஸ் கேஸ்ல வெற்றி கிடைச்சது, உடனடியாக அவங்க மூடல, அப்புறம் திரும்ப போராடி தான் அதை மூட வச்சாங்க. அந்த கவர்மெண்ட் அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க, ஹைவேஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் ரோட மாத்தினாங்க அவசரமா. இது ஹைவேஸ் சொன்னாதானே நீ கடையை சொல்லுவேன், நான் டிஸ்ட்ரிக்ட் ரோட அதை மாத்துறேன்னு மாத்தி விட்ட அரசாங்கம் இது நடந்துச்சா இல்லையா? நீங்க என்னதான் பின்பக்க வாசல மாத்தினாங்க. இப்படி வந்து குடிச்சிட்டு போப்பா, நீ ஏன்பா முன்பக்க வாசல்ல வர, பின்பக்க வாசல் வைப்பான்ட்டு வேற சில ஊர்கள்ல வந்து சுத்தி ஒரு 500 மீட்டர் சுத்தி வான்னு இந்த வேலைகள் நடந்துச்சு. அப்போ நீங்க என்னதான் நீங்க போராடி இதை கொண்டு வந்தீங்கன்னா கூட அதை பீட் பண்றதுக்கான வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு தெரிஞ்சு டிராபிக் ராமசாமி ஐயாலாம் இந்த வழக்கெல்லாம் போட்டார். அப்ப இருந்த பெஞ்ச் வந்து சொன்னது, இது அரசாங்கத்தின் கொள்கை சார்ந்த முடிவு, இதற்குள்ள நாங்க தலையிட முடியாது, நீங்க வந்து அது எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒவ்வொரு பெஞ்சும் ஒவ்வொரு மாற்று பார்வை வைக்கிறாங்க. நீங்க இதுக்கே நீங்க வந்து ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, காலேஜஸ் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கே நீங்க கடுமையா போராட வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க கோர்ட்ல போனா கூட உடனடியாக ஜட்மெண்ட் வந்துருதா, சார் இது வந்து ரொம்ப நியூசன்ஸா இருக்கு, இங்க போற வர பசங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, என்னதான் சொன்னாலும் அதற்கு போராட வேண்டியதாக இருக்கிறது. நாங்க 2 கடையை மூடணும். ஒண்ணு ஊரப்பாக்கத்துல இருக்கிற கடை ஒண்ணு மூடணும், அதே மாதிரி இங்க மயிலாப்பூர்ல இருக்கிற இது ஒரு பெரிய மாற்றம். அதாவது இது மதுக்கடைகள் இன்னைக்கு இருக்கிறது இல்ல, காலம் தொட்டு இருந்துட்டு இருக்கு இந்த அரசுகள்லாம் வந்ததுல இருந்து. ஆனால் இதுக்கு தொடர்ந்து போராடணும்ல, நீதித்துறையிலையும் தொடர்ந்து போராடினா தானே கிடைக்கும். நீங்க அதிமுக திமுகங்கிறது அவங்க கண்டுக்காம இருப்பாங்க, மதுவுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது தேசிய நெடுஞ்சாலைகளை மாநில நெடுஞ்சாலைகளாக மாத்துறாங்க, அதனுடைய டோரை இந்த பக்கம் திருப்புறாங்க. இதெல்லாம் நீதித்துறையினுடைய கவனத்துக்கு ப்ராப்பரா கொண்டு போய் அதெல்லாம் க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கான தொடர் முயற்சியை யாரும் செஞ்சிருக்கணும். செஞ்சிருக்காங்க, யார் வேணாலும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா வழக்கு தொடர்ந்துதான் நீங்க சொல்ற பாமகவும் செய்யலாம், இல்ல வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல நாம் தமிழர் செஞ்சிருக்கணும், நாம் தமிழர் செஞ்சிருக்கலாம்ல, செஞ்சிருக்கலாம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், நீங்க வந்து இது ஒட்டுமொத்தமா இவ்வளவு நாள் நீங்க சொல்லாம ஏன் தேர்தல் காலத்துல இதை சொல்றீங்க அப்படிங்கறது உங்களுடைய கேள்வியா நீங்க சுத்தி அங்கதான் வர்றீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க வந்து தேர்தல் காலத்துக்காக மட்டுமே இதை பயன்படுத்துற யுக்தியா நீங்க நாம் தமிழர் பண்ணுதான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க அது தேர்தல் கால யுக்தியா கூட இருந்துட்டு போகுது, தேர்தல் கால அறிவிப்பா கூட இருந்துட்டு போகுது, அதை கூட மற்றவர்கள் செய்ய தயங்குகிறார்களே. இதை இப்போ நீங்க சீமான் மாதிரியான ஒரு தலைவர் இது பேசும் பொழுது மற்றவர்களுக்கு இது ஒரு அழுத்தம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. இது ஒரு அழுத்தம் கொடுக்குமா, திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குமா கொடுக்காதா? சீமான் ஒருத்தர் சொல்றாரு, அப்ப என்னப்பா பண்ணணும், நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்? இது ஒரு விவாத பொருளாக மாறுது, இன்னைக்கு நைட்டே தொலைக்காட்சி விவாதமாக மாறுது. அப்ப திமுக சார்பாகவோ பேசுபவர்கள், திமுகவாகவே பேசுபவர்கள் இதற்கு என்ன பண்ண போறாங்க, எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் அதான் பாக்குறேன். நீங்க இவ்வளவு நாள் செய்யாம திடீர்னு ஒண்ணு செய்யறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புனீங்கன்னா, சரி யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாங்க, சரி இவ்வளவு நாள் செய்யல, இப்ப இது செய்யறோம்ல, எல்லா பிரச்சனைகளும் அப்படித்தானே. திடீர்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் அடிச்சு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, துவங்குறாங்க. அப்படிங்கும் போது
அதுல ஏன் நம்ம மறுபடியும் அந்த கேள்விக்கு உட்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. சசிபெருமாள் அப்படிங்கிறவரு தொடர்ந்து அதற்காக போராடினாரு. அவர் மரணிக்கும் போது அவருடைய உடலை பெறாமல் பிரச்சனை பண்ணாங்க நாம் தமிழர், இதெல்லாம் இருக்குல்ல. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த போராட்டத்தை நெறிமுறைப்படுத்தி சட்ட ரீதியாக எவ்வளவோ மாற்றங்களை நாம் தமிழர் செஞ்சிருக்கலாமே. நீங்க செய்யலங்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப தவறா தோணுது. நீங்க இல்ல ஒரே நிமிஷம். தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வாதத்தை வைக்கிறீங்க. நாம் தமிழர் செய்யல. நாம் தமிழர் தொடர்ச்சியாக நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம்னு முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லா கட்சிகளும் ஆட்சிக்கு வந்துதான் செய்ய முடியும்னு இல்ல சார். பல கட்டமாக வழக்குகள் நடக்கப்பட்டிருக்கு. எல்லாம் செய்து கொண்டு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்றீங்க, எங்களுக்கு வாக்கு வேணான்னு நீங்க சொல்றாரு. இன்னைக்கு வேணாம். அந்த வழக்கை எப்படி நடத்துறீங்கன்னு நான் கேட்கிறேன். போராட்டங்களை எந்த வடிவத்துல கொண்டு போனீங்கன்னு கேட்கிறேன். இந்தியா தமிழ்நாடு முழுவதும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இதை சரியா நெறிமுறைப்படுத்தி இருக்கணும். தேர்தல் நேரத்துல விவாதமா 20 நாட்கள் இந்த விவாதம் போதும் அப்படி நீங்க கொண்டு செல்ற முறை இருக்குல்ல. ஏன் 200 நாட்கள் தொடர்ந்து மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு தொடர் போராட்டத்தை நாம் தமிழரால செஞ்சிருக்க முடியாதா? தமிழர் செய்யாம இருந்திருக்கா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு முறையாவது நீங்கள் அண்ணன் அவர்கள் காணொலியை முதற்கொண்டு நீங்க பார்க்கல நினைக்கிறேன். ஒவ்வொரு போராட்டத்திலையும் இந்த மதுவை பற்றி பேசாமலோ இல்ல மதுவின் கொள்கையை பற்றி பேசாமலோ எனக்கு மதுக்கடைகள் நாங்கள் வந்தால் மூடுவோம் என்பதை இன்னைக்கு சொல்லல. புரிஞ்சுங்க, இன்னைக்கு அவர் தேர்தலுக்காக இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லல. இவர்கள் போல இலவசத்தை கொடுப்பேன் என்று இன்னைக்கு சொல்றாங்க. அவங்க ஃப்ரிட்ஜ் தருவேன், அண்டா தருவேன், குண்டா தருவேன், 5000 தருவேன், 10,000 தருவேன். இவர்கள் தேர்தலுக்காக சொல்றார்கள். நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்காக இது சொல்லவில்லை. தொடர்ச்சியாக செய்து கொண்டு எங்களோட கொள்கை முடிவே அதுதான். இன்னைக்கு நாங்க சொல்லல. எங்களோட கொள்கை முடிவாகிய நாங்கள் மதுக்கடையை மூடுவோம்னு சொல்றோம். அது கொள்கை முடிவு. நாங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியாக இதை கொடுக்கல. நீங்க நன்கு புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் வாக்கு போடுவாங்க சொன்னோமா, இவங்க வாக்கு வேணாம் சொல்றோமா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ ஃப்ரிட்ஜ் கொடுத்தா எனக்கு வாக்கு போடுவாங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்வது இந்த மக்கள் படும் கஷ்டத்தை, துயரத்தை, இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வாக இந்த விஷயம் இருக்கும். இந்த மதுக்கடைகளை மூடினால் இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்க இது சொல்றோம். அப்ப இந்த வாக்குகள் வாங்கணுங்கிறதுக்காக நாங்க சொல்லல, மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். இதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்குங்க. நாங்க பசப்பு வார்த்தையை சொல்லி இன்னைக்கு வாக்குகளை வாங்கலாம். உனக்கு நான் மதுவோட இதை குறைச்சிக்கிறேன். சரி சார், ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். தங்கவேல் சார் முன்வைக்கிறேன். இந்த முறையும் பல போட்டி இருக்குது, நீங்க வெற்றி பெறுறீங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கான வலு கிடைக்கல. அப்ப என்ன செய்ய முடியும்? இன்னும் 5 ஆண்டுகள் காத்திருக்கணுமா? எதுக்கு? இந்த முறை நீங்கள் நிறைய இடங்கிறீங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு, ஆட்சி அமைக்க முடியல. அப்ப இன்னும் 5 ஆண்டுகள் மதுக்கடைகள் தமிழ்நாட்டுல இருக்கணும். நாங்கள் ஆட்சி அமைக்கிற போதுதான் அதுக்கான வலுவான விஷயங்களை நாங்க செய்வோம். இல்ல ஒரு நிமிஷம். அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. எங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்து எங்களால் அவர்கள் ஆட்சி இல்ல. அப்படி எண்ணிக்கை அதிகமா இல்லைன்னா அடுத்த 5 ஆண்டுகள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேக்குறேன். இல்ல வேற என்ன செய்ய முடியும்? அப்ப மக்கள் என்ன பண்ண முடியும்? மக்கள் யாரை வாக்களிக்கிறாங்க? அப்ப அந்த 5 ஆண்டுகள்ல தேர்தல் வரும்போது நம்ம பிரச்சாரம் செஞ்சா போதும். இப்ப ஃப்ரிட்ஜ் குடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஃப்ரிட்ஜ் குடுக்குறேன்னு சொல்றாரு, ஒருத்தர் நகை குடுக்குறேன்னு சொல்றாரு. ஐயோ, அப்ப 5 ஆண்டு நீங்க அடுத்த தடவை வர வரைக்கும் அவங்களுக்கு நகையே கிடைக்காதா? அவங்க வெயிட் பண்ணுமான்னு கேக்குற மாதிரி இல்ல இருக்கு. நீங்கள் எங்களை இன்று வெல்ல வைக்கும் போது இது தன்னாலேயே நடக்க போகுது. சரி, நன்றி 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 சசிகுமார் சார். குடிப்பவன் ஓட்டு வேண்டாம், சீமான் துணிச்சலுக்கு பெண்கள் காரணமா அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சியிலும் திரு சசிகுமார் தங்கவேல், அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.